வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் இறுதி முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவரவுள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றம் நிச்சயமாக நடைபெறும் என்றும், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 3 அமைச்சர்கள் நீக்கப்படுவார்கள். புதிய அமைச்சர் சிறுபான்மையினரிலிருந்து மீண்டும் ஒரு அமைச்சராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் கசிந்துள்ளது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதற்காக துணை முதல்வராக வரவைக்க வேண்டும் என்று இவ்வளவு முனைப்போடு திமுக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் வெளியிட்டுள்ள முதல் அறிவிப்பு அடுத்த கைது ஸ்டாலின் அவர்கள்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் மத்தியில் 3வது முறை பாஜக ஆட்சி அமைந்தால் நேரடியாக ஸ்டாலின் அவர்களது கைதுதான் உறுதி செய்யப்படும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் காரணமாகவும், அடுத்து கைது செய்யப்பட்டுவிட்டால் திமுக பதற்றம் அடையாமல் இருப்பதற்கும் திமுக உடையாமல் இருப்பதற்கும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்துவிட்டால் மீண்டும் குடும்ப அரசியலை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். இது மிக மிக மோசமான நடவடிக்கை என்றே நாம் கூறலாம். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுதே துணை முதல்வர்கள் போல்தான் செயல்பட்டு வருகிறார். எந்த ஒரு அமைச்சரும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்ததற்கு பிறகுதான் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. இதை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அமைச்சரவை மாற்றத்தை அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றத்தில் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு அமைச்சரவையிலேயே உயரிய பதவி வழங்கப்படும். ஏற்கனவே PTR அவர்களுக்கு நிதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையிலும் பல்வேறு விமர்சனத்திற்கு அடிப்படையிலும் அவர் பதவி பறிக்கப்பட்டு புதிய பதவி வழங்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அவருக்கு உயரிய பதவி வழங்கப்படும் என்றும், அதேபோல்தான் அமைச்சர் பதவியில் வகித்து வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களது விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரி, ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டால் அவர் கைதிலிருந்து விடுதலையாவதற்கும் ஜாமீன் பெறுவதற்கும் திமுக என்ன நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நிச்சயமாக அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. காரணம், அவ்வளவு ஊழல்களை திமுக செய்து வைத்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு சொத்துக்களே அவ்வளவாக இல்லை என்று கணக்குகள் காட்டினாலும் பினாமிகளின் பெயரில் அதிக அளவில் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்துவிட்டால் திமுக ஆட்டம் காண்டிவிடும் என்றும் கூறியுள்ளார்.